வணக்கம் ட்ரேட் அச்சீவர்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஆஃப் இந்தியன் மார்க்கெட்ஸ் அண்ட் சில கமாடிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட கிஷோர்குமார் சார் இருக்காங்க, அவங்கக்கிட்டேயே டைரெக்டாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரோபன் சார். ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு, மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்த வாரம் எப்படி முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். முதல்ல சார், நிஃப்டி சார், நம்மளுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி கடந்த வாரத்துடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார்? எதிர்காலத்தில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? பார்த்தலாம். ஷூர். ஸோ இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தேன் நான், மார்க்கெட் வந்து இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், இந்த ரேஞ்சு. ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஸோ முன்னாடி எந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆச்சோ இப்போது அதே ரேஞ்சுக்குள்ளேயே மறுபடியும் திருப்பியும் மார்க்கெட் ஹேஸ் கம் பேக் டு தி ரேஞ்ச் லெவல்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வி கேன் எக்ஸ்பெக்ட் தி மார்க்கெட் டு கோ ஃபார் அ ரேஞ்ச். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸோ 61.8% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான லெவல் இது. ஸோ இப்போ இந்த இது ஒன்று மட்டும்தான் நம்ம வி ஹாவ் டு பி கன்சிடரேட். ஸோ இது வந்து 61.8 ஃபிபோட லெவல்ன்றதுனால ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒருவேளை இங்கே ரியாக்ட் பண்ணிச்சு, இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது பிகாஸ் ஆஃப் ஃபிப் லெவல்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுனால் we can expect the market. ஸோ திருப்பி நமக்கு ப்ரீவியஸ் 25,700 அடுத்தது 26,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ண வேண்டிய இடம் எதுனா இப்போ இருக்கிற இந்த 25,000. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் ரேஞ்சுன்றது அந்த 25,000 மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம் சார். ஸோ அந்த சப்போர்ட் லெவல் கிட்ட தான் மார்க்கெட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் எட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25,000 லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஒரு வேளை மார்க்கெட் மண்டே நமக்கு ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம 26,200, ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1,200 பாயிண்ட்ஸ் ரியாக்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் இதை பிரேக் ஆகுது, 24,800 பிரேக் ஆச்சுனால் நெக்ஸ்ட் we can expect market to come back to 24,400. Okay. So 24,400 will be our support. Okay sir. ஸோ இது ஏற்கனவே நமக்கு இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, சப்போர்ட் ஆக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் ஆக்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு இந்த இடம் க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 24,400, இல்லை மார்க்கெட் இங்கிறதே சஸ்டெயின் ஆகி நமக்கு திரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா 26,200 will be our expected. ஸோ நிஃப்டி அண்ட் நாட் மச் ஆஃப் அ பிக் நியூஸஸ் அண்ட் ரொம்ப வாலடைல் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தாலே தெரியும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஏறினதுக்கு இப்போ இங்கே வந்துருக்கு. ஸோ இது ஏறினது என்னவோ பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 டேஸில் ஏறிச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா 25th ஜூனு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு 18th வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் இப்போ 2 நாள் விட்டுருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஒரு 5 நாளில் ஏறினது ஒரு மாதமாக மார்க்கெட் அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்னேஷன் ஃபேஸ் இது மோஸ்ட்லி திஸ் ஹேப்பன்ஸ் டியூரிங் அன் அக்யூமுலேஷன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ மோஸ்ட்லி ரீஅக்யூமுலேஷனுக்கான ஒரு இடமா இருக்கலாம். முடிஞ்சிடுச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் 200 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு தே கேன் ட்ரேட். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஃபினான்ஷியல் அட்வைசர், அவங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் ஃபார் கால், திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ராப்பர் அனாலிசிஸ், எப்படி மார்க்கெட் இருக்குன்றது. ஓகே சார். ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. ஓகே சார். ஸோ இதே மாதிரி சார் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது சார்? எதிர்காலத்தில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஷூர். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியும் திஸ் இஸ் அ க்ரூஷியல் பாயிண்ட். ஏன்னா ஸோ எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் அரவுண்ட் 60% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிட்ட வந்துடுச்சு மார்க்கெட். ஸோ இதுவும் 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது. அண்ட் இந்த 61.8 லெவல்ன்றது ப்ரீவியஸாக வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸு இப்போ வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண போகுது.
ஸோ இந்த இடத்துல இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே ப்ளஸ் நமக்கு இன்னொன்று என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனும் நமக்கு வந்து இதுவும் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ 3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பிச்சுன்னா ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டி திரும்பிச்சுன்னா ஓகே இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியும் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே பட் ஓவரால் கேரக்டர் சென்டிமெண்ட்ஸ் படி செல் ட்ரெண்டெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்போ இங்கேருந்து ஏறினதுக்கு இது வந்து கரெக்ஷன் இது வந்து கரெக்ஷன் ஃபேஸில் தான் போகுமே தவிர திஸ் இஸ் நாட் அ டவுன் ட்ரெண்ட். ஸோ அதை தெளிவுபடுத்திடலாம். டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான இன்னும் அறிகுறிகள் இல்லை. இப்போதைக்கு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அண்ட் மோர் ஸோ எவர் இட்ஸ் இன் ஸ்டாக்னேஷன் ஃபேஸ். கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் இது பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம புது உச்சத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக. ஓகே, நன்றி சார். அடுத்தது சார், இப்போது வேர்ல்டு லெவலில் நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது, வார்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரியான நேரங்களில் கோல்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார். கோல்டுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது சார்? கோல்டில் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? ஷூர். ஸோ கோல்டு பார்த்துருவோம். கோல்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் லெவல்ஸ், ரைட்? எஸ். ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நல்ல சப்போர்ட் லெவல் ஆக்ட் பண்ணிச்சு. அண்ட் இப்போ ப்ரீவியஸாகவும் இந்த சப்போர்ட்லேயே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் திரும்பிடுச்சு. அண்ட் இங்கே வந்து சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஆமாம் சார். ஸோ இது வந்து we call it as triangle pattern. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ ட்ரையாங்கிள் பிரேக் ஆகிறதுக்கான சீசனில் தான் இருக்குது. அண்ட் ஒரு வேளை நமக்கு இந்த லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3380. ஸோ 3380 லெவல். ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கணும் இன் டெய்லி சார்ட். ஓகே. ஸோ டெய்லி கேண்டலில் இன்றைக்கி ஆகுமான்றது டவுட்டு தான். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே டியூஸ்டேயில் நமக்கு வந்து இந்த 3380 லெவல் விச் இஸ் ஆக்டிங் அஸ் அ மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் we can see 3450. இந்த ப்ரீவியஸ் ஹை போச்சு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. ஸோ 3450 தான் ஆல் டைம் ஹையாக ஆக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை திருப்பி போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ். அது மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா we can expect further more heights. அண்ட் மோஸ்ட் ஓவர் இந்த இது பார்த்தீங்கன்னாலும் ஸோ இதோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3500. ஸோ இங்கே பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 3450. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 3500. ஸோ ட்ரையாங்கிளுக்கான டார்கெட்ஸ்ன்னு பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட 3500 வரைக்கும் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டு மார்க்கெட் கேன் கோ ஹையர். இப்போ என்னென்னா இதுதான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நிஃப்டியில் எப்படி நமக்கு இப்போ ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி சைட்வேஸ் ஆகி எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் முடிச்சுட்டு மொத்தமாக ஏற ஆரம்பிக்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ தே வுட் ஹவ் அக்யூமுலேட்டட் மோஸ்ட் ஆஃப் தேர் ட்ரேட்ஸ் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு now they will start to push the market and it goes up to 3500. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக அந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இட் வில் பி a better idea. So most probably we can expect market to push further once market breaches 3380. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்தது சார், க்ரூட் ஆயிலுடைய லெவல்ஸ். க்ரூட் ஆயில் எப்படி இருக்க போகுது சார்? ஷூர். ஸோ இந்த குளோபல் ட்ரென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆமாம், most probably crude oil will be the one that is going to suffer. ஓகே. ஸோ இது வீக்லி சார்ட்டில் பார்த்தோன்னா ஸோ மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா க்ரூட் ஆயில் வந்து அந்த லெவலை ப்ரீச் பண்ண முடியாமல் எந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே வந்துட்டு கேப் அப்பு தான் இது. ஸோ நம்ம நார்மலாகவே கேப் அப்ஸ் கேப் டவுன் சொன்னோன்ட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் கன்சிடர் பண்ணல. மறுபடியும் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட்டுக்கே மறுபடியும் வந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஏரியாஸ் தான். ஸோ இப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் இப்போது நமக்கு லெட்ஸ் சே $65 இஸ் அவர் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த $65க்கு மேலேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகி மறுபடியும் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ பிரேக் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியிலே பிரேக் ஆகும். தட் வில் பி அரவுண்ட் $72. ஸோ அரவுண்ட் $72 கிட்ட மார்க்கெட் வந்து நமக்கு
இங்கே பிரேக் ஆச்சுன்னா தென் we can expect நான் சொன்ன மாதிரி crude oil $100 potential is $100 in the near future. பட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்துச்சுன்னா இது போகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. இப்போ போன வாரமே பாருங்களேன், ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ஆல்மோஸ்ட் $77 இட் வென்ட் டு $63, ஆல்மோஸ்ட் $13 in a single week. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 வீக் போச்சுன்னு வச்சுக்கோங்க, $100 போகிறதெல்லாம் ரொம்ப நாள் கிடையாது. பட் இருந்தாலும் இட் டிபெண்ட்ஸ். இது இல்லாமல் நம்ம ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்துருந்தோம் என்னென்னா இவி செக்டார் காட்டிலும் ஃபாசில் ஃபியூலுக்கு வந்து ட்ரம்ப் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அந்த ஒரு செயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தென் we can expect the market to go up in case demand increases. So we'll just have to wait and watch, but most probably $72 will be our next level of major resistance. Break ஆச்சுன்னா we can expect market to go up to $100. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார், தேங்க்யூ. கடைசியாக சார், நம்மளை கிளாஸஸ் பற்றி நிறைய பேர் என்கொயர் பண்ணுறாங்க சார். ஆஃப்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸஸ், அதை பற்றி நிறைய பேர் என்கொயர் பண்ணுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஷோர். நம்ம இது முக்கியமாக இந்த ரிவ்யூலாம் முக்கியமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஒர்க் ஆகும், மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ராப்பராக டெக்னிக்கல் தெரிஞ்சால் we can also predict the market. அப்போ இது எது காட்டுறதுன்னா, இப்போ நெக்ஸ்ட் வீக் இதை எடுத்து பார்க்கும்போது ஆமாம் இவர் சொன்னது நடந்துச்சு, அப்போது ஏதோ ஒன்று தெரிஞ்சதுனால தான் சொல்கிறாரு. மார்க்கெட்டை யாருமே ஓப்பனாக ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்க. they try to அதை மட்டும் அவாய்ட் பண்ணிப்பாங்க. இது ப்ராஃபிட்டு காட்டுவாங்க, இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன், அனாலிசிஸ் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அனாலிசிஸில் மாட்டிப்பாங்க. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனாலிசிஸை காட்டுறது. ஸோ இன்கேஸ் இதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை டே ஆஃப்டர் இல்லை இந்த வீடியோ ஒரு 1 month கழிச்சு பார்க்குறாங்க, சரி என்ன ஆச்சு இவர் சொன்னது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆகும்போது தென் தே ஹேவ் கான்ஃபிடன்ஸ். ஓகே அவர் சொல்லிக் கொடுக்குறது கரெக்டாக தான் இருக்குன்னு போது அப்போ நான் தான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து நாலேஜாக ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டீச் பீப்புள். என்னென்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரிங் தான். நான் இத்தனை வருஷம் கண்டுபிடிச்சதில் உங்களுக்கு ஈஸியாக வருதுன்னும் போது தென் யூ கேன் ஈஸிலி லேர்ன் இட் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்லையும் கற்றுக்கலாம். இப்போ சென்னையில் மட்டும் நமக்கு ரெனோவேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாளில் திருப்பி ஓப்பன் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் சென்னை எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆன்லைன் கிளாஸஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 3 பிரான்ச்சுக்கும் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் டைரெக்டாக கிளாஸஸ் வந்துக்கலாம். இது இல்லாமல் நம்மளோட அப்ராட் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், துபாய், கத்தார், மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் அங்கேருந்தும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் டேரெக்டாக வர முடியலனாலும் they can சில பேர் அங்கேருந்து வந்து படிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் எல்லாருமே அது சிச்சுவேஷன் அமையாது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப எளிமையாக மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார்.